இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யோ, உனக்கு மட்டும் தான் மிரட்ட தெரியும் நினைக்கிறியோ? எனக்கு மிரட்ட தெரியும். என் வீட்டுக்காருக்கு ஒரே ஒரு ஃபோனு தான். போட்டேன்னு வச்சுக்க வந்துருவார். இங்கே காசை வாங்கினதும் இல்லாமல் ஏமாத்துத்தனமா பண்ணிடுச்சிரியா நீ? ஏக்கா நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்கக்கா. நீங்கள் கிளம்புங்கக்கா, நான் கண்டிப்பாக காசை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அவியலை நம்ப வேணாம், என்ன நம்புங்கக்கா. ஏக்கா ஆமாக்கா, இப்படி குடியிருக்க இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை விட்டு கிடந்தா நல்லாவா இருக்கு? நீங்கள் போங்கக்கா, கண்டிப்பாக சொன்னா கொடுத்துருவா. அவ எப்பயுமே சொன்ன மாதிரி காசெல்லாம் கொடுத்துருவாக்க. நாங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கவியே தான். அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது பார்த்துக்கோங்க. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக ஆக விட்டுருக்க மாட்டா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வைங்களேன், அந்த அண்ணன் ஒன்று சொல்லுவாங்க, அது தேவையில்லாத பிரச்சனை தாக்கா ஆகும். நீங்கள் போங்கக்கா, நான் கண்டிப்பாக சொன்னாங்க உங்கள் காசை கொடுத்துருவா. ஏம்மா, காசையும் கொடுத்துட்டு இந்த ஆள்கிட்ட நான் பேச்ச வாங்கணுமா? எப்படி பேசியா பாரு இந்த ஆளு. ஏய், அந்த ஆள் இந்த ஆளுன்னா மரியாதை கெட்டு போயிடும். யோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை பார்த்துக்க. நீ என்ன அவ இவன் பேசுற? நீ மட்டும் அவ இவன் பேசலாம், நான் மட்டும் உன்னை போயாவேன்னு பேசக்கூடாதா? யோ, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, வாயை மூடிட்டு இருந்துரு. ஏற்கனவே நீ எடுத்து வச்ச பஞ்சாயத்து தான் இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கு. இதுல காசு கேட்க அந்த வீட்டுக்கிட்ட ஓவரா துள்ளிக்கிட்டு கிடக்க. பேசாம அமைதியா இருந்துரு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன் அமைதி இல்லைன்னா என்ன பண்ணுவ? மூஞ்சிய உடைச்சிருவேன். என் மேல நீ கை வச்சிருவியோ? நீ அடிச்சு அடிச்சு பழகுனதெல்லாம் பழைய முத்து பாண்டி. இப்ப அப்படி கிடையாது. ஏன் இப்போ உனக்கு 4 காலு 4 கையா இருக்கு? நானே இந்த அக்கா கிட்ட ஏக்கா போங்கக்கா, நான் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவியிட்ட துள்ளி துள்ளிக்கிட்டு போறா? அது அடுத்த வீட்டுக்காரவியன் அவ இவன் பேசினா அவியலுக்கு கோவம் வரத்தான் செய்யும். இங்க பாரு, மரியாதை இருந்துக்க சொல்லிட்டேன். மரியாதை இருக்கதா இருந்தா அந்த வீட்டுல இரு, ஏன்னா போயிட்டே இரு. சும்மா ஒரு பொம்பளை பிள்ளை வேற வீட்டுல வச்சுக்கிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு. ஏன் உனக்கு மட்டும் தான் அந்த பிள்ளை மேல அக்கறை இருக்கோ? ஆமா, என்ன உனக்குலாம் அந்த பிள்ளை மேல அக்கறை இருக்கு சொல்லு? எப்ப பார்த்தாலும் குடிக்கணும், நல்ல வீட்டுல கடந்து உறங்கணும், இது ரெண்டும் தானே நீ பண்ணிட்டு கிடக்க. வேற என்ன பண்ணிய? என்னைக்காச்சும் ஒரு நாள் தோட்டத்துக்கு அனுப்பி விட்டா அந்த தோட்டத்துல என்னாச்சும் ஒரு கூத்து கட்டிட்டு வந்துடுறா. சரி, இப்பதான் ஒரு வாரமா ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு இருக்கியே நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டான். காமாட்சி, எங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போனேன் சாப்பிட. பிள்ளைகள் தான் நீ இங்க இருக்கதா சொல்லிச்சு, அதனால வந்தேன். என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு. எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அந்த பின்னாடியே வாரேன். ஏன் உங்க சத்தம் தாமா தெரு முழுக்க கேக்குது? ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்க அத நான் சொல்லியம்ல ஒண்ணும் இல்லனே. என்ன பஞ்சாயத்து தானே, நான் நிக்கலாம் உங்க முன்னாடி ஒரு குடிகாரன். இவன் இந்த வீட்டோட பத்திரத்தை அடமா வச்சு 50 லட்சம் வாங்கியிருக்கானாம்னே. இங்க பாரு, இந்த வீட்டுக்கெல்லாம் எவனும் 50 லட்சம் கொடுக்க மாட்டான். இந்த வீட்டோட பத்திரமும் நிலத்தோட பத்திரம் ரெண்டையும் தான் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கு. அதனாலதான் 50 லட்சம் கொடுத்தாவ. யோ, என்னையா சொல்லிட்டு கிடக்கா? நிலத்து பத்திரத்தை அடகு வச்சியா? ஆமா, காசு தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டு ஓட்ட வீடை கொண்டு போய் வச்சா என்ன 10 லட்சம் 20 லட்சம் தான் தருவேன்னு சொன்னாவ. அதான் சரி, அந்த இதோட இதையும் சேர்த்து அந்த நிலம் சும்மா தானே கிடக்கு, அதான் அந்த பத்திரத்தையும் சேர்த்து அடகு வச்சேன். ஏன் முத்துப்பாண்டி, என்னனே உனக்கு ஏதோ நல்லா இருக்கா ஐயா? இப்பதான் ஏதோ அந்த பிள்ளை ஆறி தேறி வந்திருக்கு. ஓ மயனும் ஏதோ வெளிநாடுக்கு போறேன்னு போயிருக்கா. அப்படி ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா எனக்கு ஒரு செலவு இருந்துச்சுனே, அதுக்கு தான் வச்சேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவி பண்ணாத நிலமும் வீடு எதுக்கு சொல்லுங்க? எப்பா நீ சொல்லி அதெல்லாம் சரிதான். ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்க சொத்து. அதுக்காக பிள்ளைகளுக்கு கூட பிரயோஜனம் இல்லாம நீ இப்படி செலவு பண்ணிட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? அதுவும் இந்த ஆள் சேர்த்து வச்சது இல்லனே, எங்க அம்மா எனக்காக போட்டு கொடுத்தது. அது பாவம், கடைசி காலத்துல நான் எப்படி பொழைக்க போறேன்னா இப்படி ஒருத்தனை கட்டிக்கிட்டு திரியறேனேன்னு சொல்லிட்டு அது எனக்கு எழுதி கொடுத்தாவே எங்க அம்மா. இப்போ அதுவும் இல்லைன்னு வைங்க, நான் கஞ்சி கூட குடிக்க வழி இல்லாம தான் ரோட்ல நின்றுக்கணும். இந்த ஆள் என்னன்னா இருக்க மொத்த காசையும் அழிச்சுக்கிட்டு திரியான். முத்துப்பாண்டி, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா முத்துப்பாண்டி? என்ன உங்களுக்காச்சும் புரியுதா புரியலையானே? ஆம்பளைகளுக்கு 1000 செலவு இருக்கும். அதெல்லாம் இந்த பொம்பளைகிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும்? ஆம்பளைகளுக்கு 1000 செலவு இருக்கும்பா. 1000 செலவு எதுக்கு இருக்கும்? குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே வைக்கணுமே தான் இருக்கும். சும்மா நம்ம தனிப்பட்ட செலவெல்லாம் என்ன ஒரு 100 200 வருமா? இல்லை ஏதாச்சும் ஒரு வாங்குறோம் வைக்கிறோம், இல்லை ஏதாச்சும் வாய்க்கு பிடிக்குதுன்னு சாப்பிட்றோம்னா ஒரு 500 1000 சொல்லி என்னத்தாலும் வாங்குறோம். வெளியில போறோம் வாரோம், இல்லை ஊர் சுத்திட்டு வரோம்னா அவ்வளவுதான் செலவாகும். நீ 50 லட்சத்துக்கு என்னத்தையா செலவு பண்ணிட்டு கிடக்கா இப்படி? அத தாண்டி நான் அப்ப இருந்து கேக்குறேன், என்னன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. நீ அவையவேன்னு பேசாத, எனக்கு கோபமா வருது. அவ்வளவு ஆளுகள் முன்னாடி அவையவேன்னு பேசியா? வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசிட்டு கிடந்தா, நான் மட்டும் இருக்கும் போது பேசினா சரி போய் தொலைதுன்னு விட்டா எல்லாரும் முன்னாடியும் பேசியா நீனு? ஆமா, உனக்கு மரியாதை ஒண்ணும் தான் இப்ப குறை. நீ பண்ணுன வேலைக்கு என்ன வேணாலும் உன்னெல்லாம் பண்ணலாம். சப்பு சப்புன்னு அரையணும் போல இருக்கு எனக்கு. நீ என்னட்டி என்ன அறையிறது? நான் அறையிறேன் உன்னைய. ஏன் முத்துப்பாண்டி நில்லு.
விடுங்கண்ணே, இன்னைக்கு இவள அடிக்கலைன்னு எனக்கு மனசு ஆறாது. எப்ப நீ பண்ண வேலைக்கு யாரா இருந்தாலும் அப்படித்தாம்மா பேசுவாவ. சும்மா நில்லு. பாருங்கண்ணே எப்படி பேசிட்டு கிடக்கான்னு இவ. இங்க பாரு, தப்பு இருக்குது ஓ மேல. நீ தான் அப்ப பொறுத்து போகணும். அதை விட்டுப்புட்டு அவிய கிட்ட பஞ்சாயத்துக்கு போனா என்ன அர்த்தம்? என்ன நான் வந்த உடனே பொறுமையா தானே பேசினேன். ஆளுக்கு இவிய தான் என்னைய ரொம்ப கடுப்பேத்தி விட்டுட்டு கிடக்காவ. சரி, யாருகிட்ட அப்படி கடனை வாங்கினா? இந்த அவங்க பின்னாடி ஒருத்தி நிக்கால, அவகிட்டதான். ஏய், அவ இவன்னா வாயை கிழிச்சிருவேன். முத்துப்பாண்டி அண்ணே, மரியாதையா பேசுங்க சொல்லிட்டே. ஏய், நீ வாயை மூடுமா. யாரு நீ? நான் உன்னை அப்பவே வெளியே போக சொல்லிட்டேன். சொரண கட்டது மாதிரி உள்ளே நின்றுட்டு கிடக்கா. இங்க பாரியா, அந்த பிள்ளை எதுவும் பேசாத. போட்டி, நீ பெரிய இவா. நீ சொன்ன உடனே நான் கேட்டுறணும். திமுற பாத்தீங்களாக்க? என்ன பண்ணியதுன்னு தெரியலையே. சொன்னேன் பஞ்சாயத்து முடியும்னு பார்த்தா பெருசாகிக்கிட்டே போகுது. இங்க சத்யா வித்யா அப்பா வேறெல்லாம் வந்து விட்டாவ. அவியிட்ட சொல்லி இந்த ஆளை எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போக சொல்லுங்க. வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. அந்த அக்காவை எதையாச்சும் பேசி வச்சு நம்ம அனுப்பி விட்டுருவோம். அப்புறமா என்ன ஏதுன்னு நான் தள்ளிட்ட கேட்டுக்கிட்டே. அவரே அதுக்கு தாமா வந்திருப்பாரு, பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்குன்னு. இரு, அவர் என்ன பண்றது பார்ப்போம். அதுக்கு மேல வெளியில கூட்டிட்டு போலனா நான் சொல்லியே என்ன. சரிக்கு, அவியல் எதுவும் சொல்லிடக்கூடாது, அந்த அக்காவையும் எதுவும் சொல்லிடக்கூடாது. சும்மாவே அந்த அக்காவை வாப்போன்னு பேசிட்டு கிடக்காரு. அதாக்கா கடுப்பா இருக்கு. சரி சொன்னா நீ பயப்படாத, பாத்துக்கலாம். சரிக்கு. முத்துப்பாண்டி, 1000 தான் இருந்தாலும் அடுத்த வீட்டு பொம்பளையால அப்படி பேசக்கூடாதுப்பா. என்ன, அந்த பொம்பளையா அப்படிதானே என்னை பேசுச்சு அவை இப்பேன்னு. அதனால தானே நான் பேசியே. நான் அக்கான்னு தான் பேசிட்டு கிடந்தேன், கேளுங்க. ஆமா, நல்லா கூப்பிட்டான் அக்கான்னு. அக்கான்னு நீ கூப்பிட்டா? ஆமா, அப்புறம் எப்படி கூப்பிட்டேன்? இங்க பாரு, உன்ட பேசலாம் எனக்கு பிடிக்கல. மரியாதையை காசு எடுத்து வை, நான் கிளம்பட்டு. ஏக்க, இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு உங்ககிட்ட? என்ன, முழுசா 50 லட்சம் வாங்கியிருக்கானே. வீட்டு பத்திரத்தையும் அடகு வச்சிருக்கான், அந்த நிலத்து பத்திரத்தையும் அடகு வச்சிருக்கான். அதனால தான் கொடுத்தான். ஏன்னா கொடுத்துருக்க மாட்டான். அதையும் அவன் பேரில் எல்லாம் அவன் பொண்டாட்டி பேரில் தான் இருக்குது. என்கிட்ட அந்த பொம்பளை ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆஸ்பத்திரியில் இருக்குது, எங்களுக்கு இப்போதைக்கு காசு ரொம்ப அவசரமாக தேவைன்னு சொன்னனால தான் சரி போயிட்டு போதேன்னு கொடுத்தோம். அதையே வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் தெரிச்சாலுன்னு சொன்னார், அதனால தான் கொடுத்துருக்கு. இல்லைன்னா கொடுத்துருக்கவே மாட்டேனே. ஏக்க, அப்படியேனாலும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அது யார் பேரில் இருக்கோ அவிய வந்து கேட்டால் தானே கொடுக்கணும். என்ன, அதான் சொல்லியோம்ல, இவர் என் வீட்டுக்காருக்கு ஏதோ தெரிஞ்சவர் போல. அதனால தான் சரி ஓரா போய் தொலையுதுன்னு கொடுத்து விட்டாரு. இவர் மட்டும் இல்லை, ஒரு வீட்டுக்காரமாவையும் அவருக்கு தெரியும். அதனால தான் சரி அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லவும், சரி அந்த அக்காவுக்கு ரொம்ப முடியலை போல் கொடுத்து விடுன்னு சொன்னாருன்னு தான் கொடுத்துருக்கு. இந்த ஆள் என்னன்னா 6 மாசமாக வட்டி ஒன்றும் கட்டலனே. சரிக்க, நீங்கள் இப்போ வந்து இப்படி கத்திட்டு கிடந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போங்க. இவங்க வீட்டில் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கே இப்போ தான் தெரியும் போல இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த அக்கா கட்டிடுவாங்க. எனக்கு என்ன எதை நம்பினே போக சொல்கிறிய? இப்போ பாருங்க, நான் நேரில் வந்து கேட்டேன், ஒரு பைசா கூட வர்ற மாதிரி தெரியலை. இந்த ஆள் என்னன்னா அந்த பொம்பளை எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குது. இந்த ஆள் என்னன்னா நான் எப்படி கொடுக்க முடியும், என் கையில் எங்கே காசு இருக்குது அப்படி இப்படி பேசுகிறாரு. அப்புறம் எப்படி காசை நான் வாங்குறது சொல்லுங்கள்? எக்க, அதாக்கா சொல்லி இப்போதைக்கு யார் கையிலும் காசு இல்லை, யாருக்கு எதுவும் தெரியவும் செய்யாது. எப்படியும் இப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு விஷயமே. என்ன செய்ய ஏது செய்யன்னு முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறமா காசை கொடுக்க முடியும். நீங்க இப்படி வந்த சோறுல கத்திட்டு கிடந்தீங்கன்னா யாரும் காசு கொடுக்க மாட்டாவக்க. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கக்க. நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த சொர்ணா தங்கச்சி என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவா. அந்த பிள்ளை நம்பிக்கையான பிள்ளை தாங்க. யார்கிட்டையும் கை நீட்டி 1 ரூபா கூட வாங்காது. அதுவா சொந்த உழைப்புல சாப்பிட்டு இது இருக்க பிள்ளை. அதை போய் நீங்க இப்படி ரோட்லயும் நின்றுட்டு வீட்டுக்குள்ள நின்றுட்டு கத்தி அசிங்கப்படுத்துனீங்கன்னா நல்லா இல்லக்க. நீங்க போங்கன்னா என்ன ஏதுன்னு நானும் இவரை வச்சு பேசி என்னன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னக்கா? சரிண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் நான் நின்னதே வேஸ்ட்டு போல இருக்குது. ஏதோ இங்கே வந்ததுனால தான் இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவேனாச்சும் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சிருக்காது. கடை கொடுக்கும்போது நல்ல பல்ல கட்டிட்டு வந்தான். இப்போ கடனை திருப்பி கேட்டால் இவனுக்கு வலிக்குது. ஏக்க, நீங்களும் வார்த்தை விடாதீங்கக்க. அவரும் வார்த்தை விடுறாரு, நீங்களும் வார்த்தை விடுறீங்க. தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். நீங்க போயிட்டு வாங்கக்க, நம்பிக்கையா போங்க. நாங்க என்ன எதுவும் முடிவு பண்ணிட்டு உங்க காசை கண்டிப்பா கொடுத்துருவோம், ஏமாத்த மாட்டோக்க. சரிண்ணே, நீங்கள் சொல்லிய ஒரு சொல்லுக்காக நான் போகிறேன். ஆனால் இந்த ஆள் மறுபடியும் என் கண்ணில் சிக்கனா நல்லா தெரியாது. காசை கொடுத்தா தான் விடுவே, பார்த்துக்கங்க. சரிக்க, கோபப்படாதீங்கக்க. நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு இந்த 1 மாசத்துக்குள்ள முடிவை சொல்லியே. சரிண்ணே. இங்க வாருமா, சொல்லுங்கக்க. உன்னை நம்பி தான் போகிறேன். நீ ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். நீயும் உன் வீட்டுக்கார மாதிரி ஏமாத்திராத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏக்கா, நானாக்கா உங்ககிட்ட கடை வாங்கினேன். நான் எதுக்கும் இவர்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்தால நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேங்க. உங்களால் முடிஞ்சதை என்னமோ பண்ணுங்க. இவன் பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல. சரிம்மா, நீ சொன்ன அந்த ஒரு சொல்லுக்காக நான் போகிறேன்.
உன்னை நம்பிதாம்மா போகிறேன். காசை எனக்கு எடுத்து கொடுத்துரு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிக்க, சரி, அப்போ நான் வாரேன். பாத்தீங்களானே இந்த பொம்பளைக்கு வாய. நீயும் கொஞ்சம் பொறுமையாதாப்பா பேசணும். அடுத்த வீட்டு பொம்பளையால இப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் அந்த ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ண என்ன பண்ணுவா? என்ன, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்டலாம் பேசினோம்னா சரின்னு கேட்டுக்கிடுவாரு. இந்த பொம்பளை தான் என்னமோ திமிரு பிடிச்சி போய் ஆடுது. பொம்பளைகள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாளுங்க போல. இங்க பாருங்கண்ணே, சும்மா எல்லாரையும் பொத்தாம் பொதுவில் அவளுவ இவளுவன் பேசுனீன்னு வச்சுக்கோங்க, நல்லா தெரியாது. ஏமா உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லணும்? யாரு நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு? என்ன சொன்னா காக்க, எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் அடிக்கிறதுலே குறியா இருப்பிய. உங்க வீட்டுக்காருக்கா வந்ததுலேருந்து யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. எப்படி பேசியாரு பாருங்க, ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறிய. 2 குத்து விட வேண்டியதானே. இங்க பாரு, அவளுக்கெல்லாம் என்னை அடிக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. சும்மா நீ ஏற்றி விட்டு கிடக்காத, புரியுதா? அப்படியா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. போய் ஒளிஞ்சிரு. இங்க பாரு, இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடாத சொல்லிட்டேன். யார் ஆடுறா? யார் ஆடுறா? நீ எவனுக்கு அந்த காசை வாங்கி கொடுத்தா? மரியாதையா உண்மையை சொல்லிரு. சொல்றியா இல்ல இன்னும் 2 மிதி மிதிக்கட்டுமா? ஏம்மா என்னதான் இருந்தாலும் எங்க முன்னாடியில இப்படி அடிக்காதம்மா. என்ன, உங்களுக்கு இந்த ஆளை பத்தி தெரியாதுனே? வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லபடியா கேட்டு பார்த்தேன் தெரியுமா? வாயால கேட்டாலும் இவன் பதில் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து அடிக்க வரான். பெரிய இவன் நினைப்பு இவனுக்கு மனசுக்குள்ள. மரியாதையா எவனுக்கு வாங்கி கொடுத்த, எதுக்கு வாங்கி கொடுத்தன்னு சொல்லிரு. அப்புறம் அவளதான் சொல்லிட்டேன். சொல்றியா இல்ல இன்னொரு மிதி வாங்குறியா? எம்மா அடிச்சு கொண்டு விடாதம்மா, சொல்லியேன். சொல்லு, எதுக்கு இவ்வளவு பைசா வாங்கினா? அது வந்து ஏய், பதில சொல்லு. என் அன்பே ஒருத்தன் கேட்டிருந்தான் பார்த்துக்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீ பாதி காசு போடு, நான் பாதி காசு போடியேன், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னான். ஆ, அதனால என்ன ஒரு 50 லட்சமும் அவனை ஒரு 50 லட்சமும் போட சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சோம். எவ்வளவுக்கு? 1 கோடிக்கு. என்ன சின்ன பொண்ணு, அறிவு இருக்கா 4 முடி, எதுக்கு இழிச்சிட்டு கிடக்கிய? இல்ல சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் அவர் அடி வாங்கும்போது கூட பாவமா இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயம் சொன்னாரு பாரு, அதான் ஒரே சிரிப்பு வந்துருச்சு பாத்துக்க. எதுக்கு? அது 1 கோடிக்கு ஏதோ பிசினஸ் பண்ண போறாராமே, அதுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு அடகு வேற வச்சிருக்காரு பாரு. இந்த காமெடியெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் நம்புற மாதிரியா சின்ன பொண்ணு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லா குடிக்கிறதுக்கு காசை சேஃப்டி பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க குடிப்போம்னு அதை தான் இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு தெரியாரு. அது மட்டும் இல்லை சின்ன பொண்ணு, அதை கேட்டதுலேருந்து எனக்கு சிரிப்பாக வேற வருது, கண்ட்ரோலே பண்ண முடியலை. இங்க இருங்க, மண்டை முடிய அத்து வெளியே எரிஞ்சிருவேன். சும்மா கிடந்துக்கிட்டு சிரிக்காதிய. இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு கிடக்கு, இங்கே நின்று சிரிச்சிட்டு கிடக்காவ. சரி போ, ரொம்ப நீட்டாத. இந்நேரம் இவ சிரிச்சிருந்தா இவ நல்லவா, நம்ம கெட்டவா? இன்னொருக்க சிரிச்சுதான் பாருங்களேன், அப்புறம் இருக்கு. யோ சொல்லும், ஒவ்வொரு வார்த்தைக்கு 1 மணி நேரம் இடைவெளியா? அதான் சொன்னா கேட்டானா, நானும் சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டாச்சே நம்பி வாங்கி கொடுத்துட்டேன். கடைசியில் அவன் காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னான். எங்கே இருக்கான், என்ன பண்ணியான்னு ஒன்றும் தெரியலை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த 6 மாதத்தில். அவன் என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியல சொன்னா. ஓ, அப்ப காசை எவன்கிட்டயே கொடுத்து ஏமாந்தாச்சு, அப்படித்தானே? ஆமாம்மா, தெரியாமல் கொடுத்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப மட்டும் நல்லா சொல்லுவீரு ஆமாமா நோமாமான்னு. வந்த உடனே அந்த கத்துறீரு. எனக்கு தெரியாது, மறுக்காதையா காசு எடுத்து வச்சுன்னு சொல்லிட்டேன். அந்த பொம்பளை இன்னொரு தடவை வீட்டு வாசலை மிதிச்சிச்சு, அவ்வளவுதான், நான் உங்களை மிதிச்சிடுவேன். இதுல வேற வீட்டுக்குள்ள வந்த உடனே மரியாதை கொடுக்கலாம், அது இதுன்னு சவுடாலு வேற என்ன? அடுத்த வீட்டு பொம்பளையால அவ இவன்னு பேச்சு. இங்கேரு, ஓ வாய் சவுடாலெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நான் அந்த பொம்பளை இருக்கும்போது அடிக்க கூடாதுன்னு விட்டுட்டு இருந்தா, நீ ரொம்ப அப்படியே உருக்கிட்டு வரேன்னு அடிக்கிறதுக்கு. தெரியாமல் வந்துட்டேன்னு சொன்னா, விட்டுரு. நடிச்சிரியா? அப்படியே நீ நடிச்சிரு. ஒன்று நான் அடிக்கவே இல்லை, விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. சரி, அதெல்லாம் போட்டு இப்போ எப்படி அந்த 50 லட்சத்தை கொடுக்குறதா உத்தேசம்? வீடை மட்டும்தான் அடம் வச்சிருக்குன்னு பார்த்தா இந்த நிலத்தையும் சேர்த்து வச்சிருக்கா. அதாம்மா எனக்கே தெரியல, எப்படியாச்சும் கட்டணும். அவன் எப்படியும் பையன் வெளிநாட்டுக்கு தானே போயிருக்கான். அதுக்கு அவனை கொஞ்சம் காசு போட்டு விட சொல்லு. அவன் எப்படியும் அங்கே தானே இருந்து பார்க்க போகிறான். அவன் வேலை பார்க்குற கம்பெனியில் நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்களா என்ன? கொஞ்சம் காசை முன்னக்கூடியே கொடுக்க சொல்லி இங்கே கொடுத்துருவோம். ஆமாயா, நீ இருக்க இருப்புக்கு உனக்காக முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் வாயிலே கொட்டட்டும், நீ பார்க்குற வேலைக்கெல்லாம். இங்கே பாரு, முடிஞ்சா காசை திருப்பி கொடு, இல்லையா அந்த பத்திரத்தை வாங்கி எங்ககிட்ட கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு அவ என்ன சொல்லியாவளோ அதை செய். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் பத்திரம் எனக்கு வேணும்,
அவன் 1 ரூபா 2 ரூபாயா? அவ்வளோ காசுக்கு நான் எங்கேயா போகிறது? அசால்ட்டாக சொல்லிட்டு கிடக்கான். இப்போ இந்த விஷயம்லாம் அந்த பயலுக்கு தெரிஞ்ச அந்த பையன் நிம்மதியாக வேலை பார்க்குமா? மன்னிச்சிரு சொர்ணா. நடிக்காதையா நீனு? காமாட்சி, என்னங்க? வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க 2 பேரும் சண்டைக்கு இடையில நம்ம நிக்க கூடாது. வா போலாம். சரிங்க. சொர்ணா. என்னக்க? நாங்கள் கிளம்புறோம் சொர்ணா. அவரும் சாப்பிட வந்திருக்காரு பார்த்தியா? சாப்பிட்டு அவரும் வேலைக்கு போகணும் திருப்பி. சரிக்க. பூமாரி அங்கே தான் இருப்பா. அவரை உடனே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட வேணாக்க. கொஞ்ச நேரம் சென்று பிள்ளையை அனுப்பிவிடுங்க, சரியாக்க? சரி சொர்ணா, இதில் என்ன இருக்குது? பிள்ளைய நான் அங்கேயே வச்சுருக்கேன். திருப்பி எப்போ வரணும்னு உனக்கு தோணுதோ ஒரு ஃபோனை போடு, இல்லை நீயே அங்கே வா. சரியா? உனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்ல? சரிக்க. அப்போ நீங்கள் போங்க, நான் பின்னாடியே கொஞ்ச நேரம் சென்று வரேன். சரிம்மா, நான் வரேன். சரிக்க. ரொம்ப எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிக்க. எங்க வாங்க போவோம். ஏம்மா சின்ன பொண்ணு, என்னண்ணே? நீங்களும் வாங்கம்மா. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. அவிய என்ன ஏதுன்னு பேசிக்குவாங்க. நீங்க வாங்க. சரிண்ணே, நானும் கிளம்பணும் தான் இருந்தேன். சரிம்மா. வசந்தி, உமா, நீங்களும் வாங்கம்மா. அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, சரியா? சரிண்ணே, நாங்களும் இந்த கிளம்புன்னு தான் இருந்தோம். சரிம்மா. வா காமாட்சி போலாம். சரிங்க. அப்போ நான் வாரேன் சொன்னா. சரிக்க.